ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 முட்டை, 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர், பாதி சைஸ் இருக்கிற லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். கூடவே உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை அரை மணி நேரம் போல் ஊறட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதை வதக்கி விட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே குடமிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி சேர்த்து நல்லா கெட்டியாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நமக்கு சிக்கன் லாலிபாப் ரெடி.